Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது லவ்லி அல்கன் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் 2 தான். மேங்காவோட எண்டிங்லே லியோட பிரதர் வந்து அவனோட நேம் டேக் கொடுத்துருப்பான். இவனும் பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாயை மூடிக்கிறான். இது எல்லாத்தையுமே வந்து லியோட ஃப்ரெண்ட் பார்த்துட்டு இருப்பான். நீ அங்கே என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு காம்பஸ் வந்து அவனை பிடிச்சி திட்டுறாங்க. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். போயிட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸோட குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறான். அவங்களே இவனை பார்த்துட்டு இந்த டைம் ஆல்மோஸ்ட் லேட் ஆகி வந்திருக்க, ஸோ சீக்கிரமாக உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அவனோட ஃப்ரெண்ட் வந்து இதான் பியூட்டி போனஸா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். லீ சொல்கிறான், நம்ம வந்து ஓப்பனிங் செரமனிக்கு முன்னாடி கிளாஸ் ரூமில் அசம்பிள் ஆகணும், ஸோ சீக்கிரம் வா, ஒரு நிமிஷம் நின்று நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், நமக்கு லேட் ஆகுது, வா வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். நீ வந்து நடுவில் பேசாத, உண்மையை சொல்ல, உன்னோட நேம் டேக் ஏன் சாங்கோட கையில் இருக்கு, உங்கள் 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறான். இவன் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். எங்கள் 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஒருத்தங்க வந்து ஒரு வீடோட கதவை தட்டுறாங்க. அவங்க கையில் ஒரு சின்ன பையனும் இருக்கிறான். டேட் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அது வேறு யாரும் இல்லை, சாங்கோட அப்பா தான். சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கீயை மறந்துட்டேன், அதனால தான் இப்போ நான் வேக்கப் பண்ணுறதா ஆயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு சாங் கேட்குறான். இவன் தான் உன்னோட தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து லீக்கு 3 வயசு தான் ஆகுது. ஃபஸ்ட் டைமாக அவன் வந்து சாங்கை பார்க்குறான். அப்போ சாங்க்கு வந்து 6 வயசு ஆகுது. சாங்கோட அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு லீயை தூங்க வச்சிடுறாங்க. நம்ம கீழே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பேசுகிறாங்க. அப்போதான் சொல்கிறாங்க, லீயோட அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க, லீ மட்டும்தான் இருக்கிறான், நான் எதுக்காக அவனை இங்கிலாந்துலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்ல வராங்க. பட் அதுக்குள்ளே அவங்களோட ஒய்ஃப் வந்து எனக்கு புரியுது, நீங்களும் லியோட அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் வளர்ந்தீங்க, அவங்க சன் வந்து இன்னையிலேருந்து நம்மளோட சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னராக இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே இதுவரை லீயை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நைட் வந்து ரொம்ப இடியோட மழை பெய்யுது. அதில் அவன் பயந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சாங்கோட ரூம்குள்ளே போயிடுறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாங் கேட்க இவன் அழுதுகிட்டே நிற்கிறான். சரி பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அன்னைக்கு நைட் வந்து அவனை தூங்க வைக்கிறான். அந்த டைம்ல இருந்து என்ன நடந்தாலும் அவன் வந்து அவன் பிரதர் கூடவே வந்து சுற்றிட்டே அலைஞ்சிருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் சைனீஸில் கற்றுக்கிட்ட வேர்டுமே வந்து பிரதர் தான். அந்தளவுக்கு சாங் வந்து அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்னாலும் நீ போ அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட மாட்டான். இவன் என்ன பண்ணாலும் அவன் வந்து ஒன்றும் சொல்லாமல் இருந்திருக்கான். ஓவர் டைமில் பொம்மை ஆகிட்டான். அவன் எங்கே போனாலும் அங்கே இவனும் இருப்பான். அவனை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் இவனோட வேலையாக இருந்திருக்கு. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. லீயோட ஹார்ட்டில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி. அவனோட அண்ணன் வந்து என்ன பண்ணுறானோ அதை தான் இவன் ஃபாலோ பண்ணுவான். இவன் சின்ன வயசுல இருந்தா அவனை பார்த்து வளர்ந்துருக்கான். லீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கான். நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலுக்கு ஒன்றா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கான். பட் சாங் வந்து சடனாக சொல்கிறான், இன்னையிலேருந்து நம்ம 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா, இன்னையிலேருந்து வெளியில் என்னை பிரதர்னு கூப்பிடக்கூடாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு நம்ம 2 பேரும் தனித்தனியாக தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க யார்கிட்டையும் என்னோட வீட்டில் தான் நீ ஸ்டே பண்ணியிருக்க அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.